சமீப காலத்தில் அரகஜா புட்டுங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக கவனத்தை ஈர்த்து வருது. காரணம் என்ன அப்படின்னா, முக்கிய நபர்கள் அந்த நெத்தியில் அந்த பொட்டை வச்சிருக்கனால, அது சமூக வலைதளங்கள் அதில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. இது இது எப்போ முன்னாடி எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பாரம்பரியமாக கோயில்லேயும் பூஜையிலேயும் தான் இதை யூஸ் பண்ணாங்க. இப்போ இன்றைய தலைமுறையிடம் அது மீண்டும் கவனத்தை பெற்றுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நெற்றியின் நடுவே வைக்கப்படும் அரகஜா பொட்டு அப்படிங்கிற அந்த கருப்பு நிறத்தை பற்றி கருப்பு நிற பொட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இது எதற்காக அரகஜா பொட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, இதனோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, இதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத இது ஏன் நெத்தியில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு இயற்கையான நறுமண பொருட்கள் மற்றும் மூலிகை பொருட்களை வச்சு அடிப்படையாக கொண்டு தான் தயாரிச்சிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எட்டு புனித வாசனை பொருட்களை பயன்படுத்தி இதை செய்கிறனால இது அஷ்டகாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோயில் பூஜைகள், தெய்வ வழிபாடு மற்றும் சில பாரம்பரிய சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது வழக்கமாக இருந்துச்சு. இப்போ இதை எப்படி தயாரிக்கிறாங்க, இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல சந்தனப்பொடி, 2வது வெற்றி வேர், 3வது விளிமிச்சை வேர், 4வது ஜாதிக்காய், 5வது ஜாதிபத்திரி, 6வது கற்பூரம், பச்சை கற்பூரம், 7வது தாமரை விதை. இந்த இயற்கை பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை திரவியங்களும் சேர்த்து தான் இதை அரகஜா உருவாக்குறாங்க. அரகஜா பொட்டு பொதுவாக புருவங்களுக்கு நடுவில் வைக்கப்படும். இது என்ன அப்படின்னா, நம்மளோட உள்ளுணர்வு, கவனம், அதுக்கப்புறம் ஆன்மீக விழிப்புணர்வு இது சம்மந்தமாக இதை நம்ம இப்படி வைக்கிறனால நமக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாசிட்டிவ் வைப்பு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பழக்கம் பழைய மரபுகளில் முன்னாடியே இந்த அரகஜா பொட்டு வைக்கிறது பழைய மரபுகள்லேயே இருந்திருக்குது. இப்போ இதில் மெயின் என்ன அப்படின்னா, இந்த அரகஜா பொட்டு வைக்கும்போது நமக்கு சிலரின் எதிர்மறையான பார்வை, கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். அடுத்து வியாபாரம் மற்றும் என்ன அப்படின்னா கல்லாப்பெட்டி, இந்த மாதிரி நிறையா வாழ்க்கை தடைகள் ஏற்படும் இடங்கள்லாம் நம்ம இந்த அரகஜா பொட்டை யூஸ் பண்ணுறனால அதிலேருந்து நம்ம என்ன மீண்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக நமக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த அரகஜா பொட்டு வைக்கிறதுனால. இது செல்வ வளத்தை, அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இப்போ மார்க்கெட்டில் நிறைய அரகஜா இது வந்திருக்கு. அதில் தரமானதாக பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. அது வைக்கும்போது நமக்கு எதுவும் எரிச்சல், அரிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க. நல்ல சுத்தமானதாக இருக்கான்னு பார்த்துட்டு புருவங்களுக்கு இடையில வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் செய்யுங்க. அரகஜா பொட்டு பற்றி உங்களது கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.